இது என்ன மரம் சொன்னால் அத்தி மரம் சொல்லுவாங்க. இலங்கையில் உள்ளவாத அத்தி மரம். அத்தி பழம் பழக்கும். ஏற்கனவே ஒருத்தர் மரம் ஒன்று நின்றா, அந்த மரம் என்ன நீண்டு இந்த வயருக்கு மேலே இப்படி விழுண்டா, அதை ஒட்டி அடி விட்டேன் நான். அடி இருக்கிற அடி அதிலேருந்து இப்போ இது முளைச்சிருக்கேன் பாருங்கள். இந்த கந்து முளைச்சி வந்திருக்கு, பார்க்கறதுக்கு அழகாக இருக்குது. அப்போ என்ன நடக்குன்னு சொன்னால் இதில் ஆடுகளுக்கு நல்ல சாப்பாடு, நல்லா தின்னும். இதில் பட்டையிலிருந்து ஆடுகளுக்கு மாடுகளுக்கு நோவு வந்தால் இந்த பட்டையை வெட்டி கொண்டு என்ன வாங்க முடியாதுன்னா அதில் வைத்து எஞ்சுவாங்க, வச்சு கட்டுவாங்க. இன்னைக்கு பாருங்கள், இதானே அடியில் இருந்தால் இப்போ முளைச்சிருக்கு பாருங்கள். இந்த கந்தில் தான் வந்துருக்கு இப்போ மாஷா அண்டியால். எனவே இதை கண்ட ஆக்கள் வந்து முந்தி நிறைய பிச்சு போவாங்க. அப்போ நான் நினைக்க மாட்டேன் லாமணி வித்தின செத்து பேத்தின அடிக்கண்டு பார்த்தா அதில் இருந்து வருது பாருங்களேன். அப்போயே நான் விடுவான்னு விட்டுருக்கேன். நிறைய பேருக்கு ஆடுகளுக்கு உதவுமே தவிச்சு வருவாங்க. ரமிக்கு இதில் மண்ணாத்தி பூஜை நிறைய வந்து இதில் வைக்கிறேன். அப்படியுமே இருக்கையில் அப்படி விசேஷமாய்க்கும். அவருக்கு எத்தனை அந்த குருவிகள் சத்தம் போடுறது இடத்துலேருந்து அணில் குருவிகள் சுபையில் இரவையிலெல்லாம் நல்ல வரும், பண்டுகள்லாம் வரும். என்ன பாருங்க, ஒன்றாந்தேதி பூஜை கட் பண்ணுறாங்க கஷ்டம். சரி, மாஷா அல்லாஹ். அதுக்கு அஷர் அழகாக இருக்கலாம். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஷா அல்லாஹ். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.